இப்போ ஒரு 60 இயர்ஸ்க்கு மேலே இருக்காங்க, இல்லை 50 இயர்ஸ்க்கு மேலே இருக்காங்க அப்படின்னா வந்துட்டு டெய்லி பார்த்தீங்கன்னா காலையில் ஒரு பிபி டேப்லெட்டு, நைட்டு வந்துட்டு ஒரு டயபெட்டிஸ்க்கு சக்கரைச்சத்துக்கு ஒரு டேப்லெட்டு, அதே மாதிரி மதியம் வந்துட்டு ஒரு விட்டமின் டேப்லெட், இந்த மாதிரி நிறைய ஒரு லிஸ்ட் ஆஃப் ட்ரக்ஸ் வந்து 6 to 7 டேப்லெட்ஸ் வந்து எடுத்துகிட்டே இருப்பாங்க. அவங்களுக்கு வந்துட்டு மெயினாக வந்து இந்த மவுத் அல்சர்ஸ் வந்து வரும். ஸோ வந்து இந்த மவுத் அல்சர்ஸ் வந்துட்டு நிறைய பேருக்கு வந்துட்டு ஸ்ட்ரெஸ்னாலையும் கூட வருது அப்படின்னு சொன்னால் வந்து நம்புவாங்களா? கிடையாது. ஸோ வந்துட்டு நம்ம வந்து உடல் ரீதியாகவும் சரி, மன ரீதியாகவும் சரி ஆரோக்கியமாக இல்லை அப்படின்றத எடுத்துக்காட்டுறதுக்கு ஒரு சின்ன சாதாரண ஒரு இதுதான் வந்துட்டு நம்மளோட வாழ்க்கை. ஒரு சிலருக்கு பார்த்தீங்க அப்படின்னா 2 வாரத்துக்கும் மேலே எனக்கு மவுத் அல்சர் இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக வந்து டாக்டர் ஸ்ரீவர்மாஸ் ஆரோக்கியமும் ஆன்மீகமும். ஸ்ரீவர்மா நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் டாக்டர் ரேவதி. நம்மளில் நிறைய பேருக்கு வந்து பார்க்கக்கூடிய ஒரு சின்ன விஷயம், சாதாரண விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வாய்ப்புண்ணா. ஆனால் இந்த வாய்ப்புண் வந்துருச்சு அப்படின்னா வந்துட்டு அவங்களுக்கு வந்துட்டு சாப்பிட்றதே வந்து பெரிய கஷ்டமாயிரும். அதே மாதிரி பேசுறதுக்கு கூட சிரமமாக இருக்கும். அதே மாதிரி அவங்களோட வாழ்க்கை தரமும் வந்துட்டு பாதிக்கப்படும். இப்போ இந்த வாய்ப்புண் வந்துருச்சு அப்படின்னா வந்துட்டு நம்ம என்ன பண்ணணும், இது வரதுக்கான காரணங்கள் என்னென்ன, நம்மக்கிட்ட எளிமையான மருத்துவ முறைகள் என்னென்ன இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இன்றைக்கி நம்ம பார்க்கலாம். இந்த வாய்ப்புண் வந்து வர்றதுக்கு மெயினான ரீசன்ஸ் என்ன ஃபஸ்ட்டு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்த்துடலாம். 50% ஆஃப் த வாய்ப்புண் வரது வந்துட்டு மரபணு காரணமாக வந்து வருது. அடுத்து வந்துட்டு ஒரு சிலர் பார்த்தீங்க அப்படின்னா வந்துட்டு விட்டமின் டெஃபிஷியன்சினால வரலாம். அதாவது விட்டமின் பி டெஃபிஷியன்சி இருக்கும், இல்லை விட்டமின் B12 டெஃபிஷியன்சி இருக்கும், இல்லைனா ஃபோலிக் ஆசிட் டெஃபிஷியன்சி இருக்கும். பற்றாக்குறைகள்னால வந்துட்டு அவங்களுக்கு வந்துட்டு மவுத் அல்சர்ஸ் வரலாம். ஒரு சிலருக்கு வந்துட்டு கர்ப்ப காலத்தில் வந்து நிறைய பேருக்கு வந்துட்டு மவுத் அல்சர்ஸ் வரும். அடுத்து வந்துட்டு பற்களோட அலைன்மெண்ட், அதாவது பற்கள் வந்து அலைன்மெண்ட் வந்து கரெக்டாக இல்லை அப்படின்னா கூட வரும். ஒரு சிலருக்கு பார்த்தீங்க அப்படின்னா வந்துட்டு மலச்சிக்கல் இருக்குது, இல்லை வயிற்றில் வந்து ஏதாவது பிரச்சனை இருக்குது, கட் ஹெல்த் வந்து அவங்களுக்கு வந்து கரெக்டாக இல்லை அப்படின்னா கூட வந்து அவங்களுக்கு வந்து மவுத் அல்சர் வந்து வரும். ஸோ வந்து இந்த மவுத் அல்சர்ஸ் வந்துட்டு நிறைய பேருக்கு வந்துட்டு ஸ்ட்ரெஸ்னாலையும் கூட வருது அப்படின்னு சொன்னால் வந்து நம்புவாங்களா? கிடையாது. ஸோ வந்துட்டு நம்ம வந்து உடல் ரீதியாகவும் சரி, மன ரீதியாகவும் சரி ஆரோக்கியமாக இல்லை அப்படின்றத எடுத்துக்காட்டுறதுக்கு ஒரு சின்ன சாதாரண ஒரு இதுதான் வந்துட்டு நம்மளோட வாய்ப்புண்ணு. இப்போ வந்துட்டு இந்த வாய்ப்புண் வந்துருச்சு அப்படின்னா வந்துட்டு வீட்டில் இருக்கக்கூடிய வந்துட்டு சின்ன சின்ன பொருள்களை வச்சு எப்படி சரி பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சாதாரணமாகவே வந்துட்டு மவுத் அல்சர்ஸ் வந்துருச்சு அப்படின்னா நம்ம வந்து கொஞ்சோண்டு மஞ்சளும் சிறிது வந்து தேனும் வந்துட்டு நல்ல பேஸ்ட் மாதிரி குழச்சிட்டு அதை வந்து அந்த புண்ணு இருக்க இடத்துல வந்து நம்ம அப்ளை பண்ணிட்டு வந்தோம் அப்படின்னா வந்துட்டு அந்த புண்ணு வந்து நல்லாவே வந்துட்டு ஆறிடும். இப்போ எந்த ஸ்டேஜில் வந்து நம்ம டாக்டரை போய் பார்க்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சிலருக்கு பார்த்தீங்கன்னா வந்துட்டு இனிஷியல் ஸ்டேஜில் இருக்கிறது அப்படின்னா வந்துட்டு ஒரு 7 to 14 டேஸில் அதுவாகவே சரியாயிரும். ஒரு சிலருக்கு பார்த்தீங்க அப்படின்னா 2 வாரத்துக்கு மேலே எனக்கு மவுத் அல்சர் இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக வந்து உங்கள் அருகில் இருக்க மருத்துவரை வந்து நீங்கள் போய் பாருங்கள். இது எதனால் வந்திருக்கு, இல்லை வந்து இதெல்லாம் வந்து இது விட்டமின் டெஃபிஷியன்சியா, இல்லைன்னா வந்து வேறு ஏதாச்சும் நோயோட அறிகுறியா அப்படின்றதையும் வந்து நம்ம வந்து கண்டிப்பாக பார்க்கணும். இந்த மவுத் அல்சர்ஸ் வந்துட்டு வந்துருச்சு அப்படின்னா வந்துட்டு நான் சொன்ன மாதிரி வந்து கொஞ்சோண்டு வந்துட்டு மஞ்சள் பொடியும் தேனையும் கலந்து வைக்கலாம். அப்படி இல்லைன்னா வந்துட்டு கொப்பளி குடிநீர், அதாவது வாயை காகுல் பண்ணுறதுக்கு நம்ம என்ன யூஸ் பண்ணோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா திரிஃபலா கஷாயத்தை வந்து யூஸ் பண்ணலாம். திரிஃபலா அப்படின்றது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய கடுக்காய் நெல்லிக்காய் தாண்டிக்காய் தான். இந்த பவுடரை வந்து கஷாயம் மாதிரி போட்டுட்டு இதை வச்சு நல்லா ஆற வச்சுட்டு அந்த வாட்டரை வந்து நல்லா காக்லிங் பண்ணோம் அப்படின்னா அந்த துவர்ப்பு சுவை எல்லாமே புண்கள் மேலே பட்டு அந்த புண்கள் வந்து நல்லாவே ஆறிடும். சாதாரணமாக இந்த புண்ணு பார்க்குறதுக்கு எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவுட்டரில் வந்துட்டு நல்ல ரெட்டிஷாக இருக்கும், நல்ல உள்ளர சென்டரில் பார்த்தீங்கன்னா நல்ல வெள்ளையாக இருக்கும். இது வந்து நம்மளோட பல்லோட ஈர்களில் கூட வரலாம், இல்லை கன்னத்தில் உள்ளர வரலாம், இல்லைன்னா வந்துட்டு உதட்டில் கூட வரலாம். இந்த மாதிரியான மவுத் அல்சர்ஸ் இருக்குது அப்படின்னா நீங்கள் வந்துட்டு நான் சொன்ன மாதிரி திரிஃபலா கஷாயத்தை வச்சு வாய் கொப்பளிக்கலாம். அடுத்து வந்துட்டு என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் அதிமதுரத்தை வந்து அதிமதுர பொடியை வந்து கொஞ்சம் தேன் கூட கலந்து டெய்லி வந்து காலையில் வந்துட்டு ஒரு 1/2 டீஸ்பூன், இரவு வந்து 1/2 டீஸ்பூன் சாப்பிட்டு வரும்போது குடல் ரீதியாக எந்த பிரச்சனையால் இருந்துச்சு அப்படின்னா கூட அதையும் வந்து இந்த மவுத் அல்சரோட சேர்த்தே வந்து சரி பண்ணிடும். அதே மாதிரி என்ன மாதிரியான விஷயங்களை வந்து நீங்கள் அவாய்ட் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நிறைய வந்து ஜங்க் ஃபுட்ஸ் சாப்பிட்றத வந்து அவாய்ட் பண்ணணும். அதே மாதிரி வந்து நல்லா ஹீட்டாக சாப்பிடக்கூடாது. கொஞ்சம் வந்து கொஞ்சம் குளிர்விச்சுட்டு அதுக்கப்புறம் சாப்பிடலாம். அப்படி இல்லைன்னா வந்துட்டு நிறைய காரமான உணவுகளை வந்து எடுத்துக்கக்கூடாது. அதே மாதிரி இந்த வாய்ப்புண்ணுக்கு ஆகாத சுவை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா புளிப்பு சுவை. நிறைய பேர் என்ன பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, காரம் தானே டாக்டர் சேர்க்கக்கூடாதுன்னு சொன்னாங்க அப்படின்னு சொல்லிட்டு புளி நிறையா யூஸ் பண்ணுவாங்க. அவங்களோட சாப்பாட்டில் குழம்புலே ஆகட்டும், எல்லாத்துலேயுமே சட்னியில் இதிலே ஆகட்டும். இந்த விஷயங்கள்லாம் கூட வந்து அவங்களோட மவுத்தில் இருக்கக்கூடிய அல்சர்ஸை
வந்து அதிகப்படுத்தும். ஸோ வந்து உணவில் வந்து நீங்கள் புளிப்பு சுவையும் கம்மி பண்ணணும், காரத்தையும் கம்மி பண்ணணும். இது ரெண்டையுமே கம்மி பண்ணிங்கன்னா மவுத் அல்சர் வந்து நேச்சுரலாகவே வந்துட்டு உங்களுக்கு குணமாயிரும். அதே மாதிரி நிறைய பேர் பார்த்தீங்க அப்படின்னா வந்துட்டு இப்போ ஒரு 60 இயர்ஸ்க்கு மேலே இருக்காங்க, இல்லை 50 இயர்ஸ்க்கு மேலே இருக்காங்க அப்படின்னா வந்துட்டு டெய்லி பார்த்தீங்கன்னா காலையில் ஒரு பிபி டேப்லெட்டு, நைட்டு வந்துட்டு ஒரு டயபெட்டிஸ்க்கு சர்க்கரை சத்துக்கு ஒரு டேப்லெட்டு, அதே மாதிரி மதியம் வந்துட்டு ஒரு விட்டமின் டேப்லெட், இந்த மாதிரி நிறைய ஒரு லிஸ்ட் ஆஃப் ட்ரக்ஸ் வந்து 6 to 7 டேப்லெட்ஸ் வந்து எடுத்துகிட்டே இருப்பாங்க. அவங்களுக்கு வந்துட்டு மெயினாக வந்து இந்த மவுத் அல்சர்ஸ் வந்து வரும். ஏன்னா நமக்கு வந்து பேஷண்ட் வந்து ஒரு 10 days பேக் வந்து ஒரு பேஷண்ட் வந்து ஒரு தாத்தா வந்தாங்க. அவங்களுக்கு வந்து 70 இயர்ஸ் இருக்கும். ஆனால் வாய் ஃபுல்லாக நல்ல புண்ணோடவே வந்தாங்க. என்ன அப்படின்னு பார்க்கும்போது அவங்களோட கேஷீட் எடுத்து அவங்க ஹிஸ்ட்ரி எடுத்து பார்க்கும்போது ஒரு நாளைக்கு மாத்திரம் அவர் வந்து 7 to 8 மாத்திரை வரைக்கும் சாப்பிட்டாரு. ஸோ வந்து நான் சடனாக அவருக்கு ஃபஸ்ட்டு அட்வைஸ் பண்ணது என்ன அப்படின்னா, உங்களோட ஹார்ட்டுக்கு தேவையான மாத்திரையை மட்டும் எடுத்துக்கோங்க, மித்த எல்லாத்தையும் இமீடியட்டாக ஸ்டாப் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு. ஸோ ட்ரக் ஹாலிடே அப்படின்றது ரொம்பவே இம்பார்ட்டண்ட்டு. நீங்கள் தினசரி உங்களுக்கு என்ன டேப்லெட் தேவையோ அதை எடுத்துக்கலாம். எக்ஸ்ட்ராவாக இப்போ நீரோபியான் டேப்லெட் எடுத்துகிட்ருக்கேன், நான் கால்சியம் எடுத்துகிட்ருக்கேன், தினசரி நான் எடுத்துகிட்ருக்கேன் அப்படின்னா நீங்கள் வாரத்தில் ஒரு முறை வந்து ட்ரக் ஹாலிடே வந்து விட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து இந்த மவுத் அல்சர் வராது. அதே மாதிரி ட்ரக் இன்ட்ராக்ஷன்ஸும் வராது. ஸோ வந்துட்டு மவுத் அல்சர்ஸ் வராமல் இருக்கிறதுக்கு நான் சொன்ன மாதிரி எளிமையான வீட்டு குறிப்புகளை ஃபாலோ பண்ணுங்கள். அதே மாதிரி ட்ரக் ஹாலிடே வந்து ரொம்பவே மஸ்ட்டு. ஸ்ரீவர்மாவில் வந்து இந்த டைஜஸ்டிவ் சம்மந்தப்பட்ட விஷயங்களாகட்டும், இந்த மவுத் அல்சர்ஸ் ஆகட்டும், இல்லைன்னா உங்களுக்கு பெப்டிக் அல்சர் இருக்குது, இந்த மாதிரியான அல்சர் பிரச்சனைகளுக்கு வந்து நமக்கு வந்து அமிர்தல் சிரப் வந்து அவைலபிளாக இருக்குது. இந்த சிரப் வந்து டெய்லி காலையில் வந்து 15 ml, இரவு 15 ml, ஒரு 45 ml வாட்டரில் வந்து கலந்து குடிச்சிங்க அப்படின்னா வந்துட்டு உங்களுக்கு டைஜஸ்டிவ் சிஸ்டம் என்டையராக வந்துட்டு நீங்கள் மவுத்துலேருந்து வந்து அனஸ் வரைக்கும் இருக்கக்கூடிய எல்லா பிரச்சனைகளுமே வந்து குணமாகும். ஃபார் எக்ஸாம்பிள் அல்சர் ஆகட்டும், இல்லை அசிடிட்டி ஆகட்டும், இல்லாட்டி போனால் வந்துட்டு எப்பயுமே ஒரு ஜஸ்ட் பர்னிங் இருக்குது அப்படின்னா கூட நீங்கள் இந்த சிரப்பை வந்து தாராளமாக எடுத்துக்கலாம். இது வந்து உங்களுடைய ஜீரண மண்டலத்தை வந்து ஆரோக்கியமாக வச்சுக்கும். இன்னைக்கு வந்து நம்ம வந்து மவுத் அல்சர்னால் என்ன, இது யாருக்கெல்லாம் வரும், எந்த ஏஜ் குரூப்புக்கு வரும், அதே மாதிரி வந்துட்டு ஸ்ரீவர்மாவில் நமக்கு என்ன மாதிரியான மெடிகேஷன்ஸ் இருக்குன்றதை பார்த்தோம். இதே மாதிரி சுவாரஸ்யமான தகவலுடன் உங்களை மீண்டும் சந்திக்கிறேன். வணக்கம். ஆயுர்வேதம் ஒரு பொக்கிஷம், நம் ஆயுள் நீட்டக்கும் அற்புதம். டாக்டர் ஸ்ரீவர்மாஸ் அறுவை சிகிச்சையில்லா குணம், இது ஆயுட்கால நிவாரணம். டாக்டர் ஸ்ரீவர்மாஸ் அனைத்து நோய்களுக்குமான குணம், அழகு தரும் மூலிகைகள், ஆரோக்கியம் தரும் மருத்துவர்கள். டாக்டர் ஸ்ரீவர்மாஸ் ஆரோக்கியமும் ஆன்மீகமும். ஸ்ரீ வர்மா ஆயுர்வேதா மருத்துவமனையின் வெல்னஸ் குருஜி அவர்களை ஏப்ரல் மாதம் 2ஆம் வாரம் 6ஆம் தேதி திங்கட்கிழமை காலை 7 மணி முதல் இரவு 9 மணி வரை கோடம்பாக்கத்திலும், 7ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை காலை 7 மணி முதல் மதியம் 3 மணி வரை திருவண்ணாமலையிலும், 8ஆம் தேதி புதன்கிழமை காலை 8 மணி முதல் மாலை 5 மணி வரை தஞ்சாவூரிலும், 9ஆம் தேதி வியாழக்கிழமை காலை 7 மணி முதல் மாலை 4 மணி வரை கும்பகோணத்திலும், 10ஆம் தேதி வெள்ளிக்கிழமை காலை 7 மணி முதல் மாலை 4 மணி வரை சிதம்பரத்திலும், 11ஆம் தேதி சனிக்கிழமை காலை 6 மணி முதல் மாலை 6 மணி வரை பாண்டிச்சேரியிலும், 12ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை காலை 7 மணி முதல் இரவு 9 மணி வரை கோடம்பாக்கத்திலும் சந்தித்து ஆச்சாரியா டாக்டர் ஸ்ரீவர்மா அவர்களிடமும் வெல்னஸ் குருஜி அவர்களிடமும் நேரடியாக பயிற்சியும் ஆசியும் பெற்ற டாக்டர் ஹேமலா திருவள்ளூர், டாக்டர் அனீஷ் ஃபாத்திமா அம்பத்தூர், டாக்டர் சூர்யா கோடம்பாக்கம், டாக்டர் ஜெயரூபா மணப்பாக்கம், டாக்டர் ராதா வேளச்சேரி, டாக்டர் ஜெயகாந்தன் பாண்டிச்சேரி, டாக்டர் பூஜா திருவண்ணாமலை, டாக்டர் சரஸ்வதி சேலம், டாக்டர் சூரியபாரதி திருச்சி, டாக்டர் அபிராமி தஞ்சாவூர், டாக்டர் அபினா முபிஷா மதுரை, டாக்டர் ஜெபஷின் நாகர்கோவில், டாக்டர் மாலதி கோயம்புத்தூர், டாக்டர் சொனாலி ஹோசூர், டாக்டர் குணா அப்சரா பெங்களூர், டாக்டர் நவநீத் ஹைதராபாத், டாக்டர் சித்தநாத் மும்பை. பட்டப்படிப்பு மற்றும் பட்ட மேற்படிப்பு முடித்த மருத்துவர்களை சந்தித்து சிகிச்சை பெறலாம். முதுகு வலியா, மூட்டு வலியா, கை கால் நீட்ட மடக்க இயலாமையா, அறுவை சிகிச்சை இல்லா குணம், ஆயுட்கால நிவாரணம். டாக்டர் ஸ்ரீவர்மா PCR, மகாராஜா தைலம் அனைத்து மருந்து கடைகளிலும் கிடைக்கும். அனைத்து நோய்களுக்குமான குணம், ஆரோக்கியம் தரும் மருத்துவர்கள். டாக்டர் ஸ்ரீவர்மாஸ். டாக்டர் ஸ்ரீவர்மாஸ் மேஜிக் கேர், ஹிஸ் வெல்னஸ்.